அமெரிக்க தொழில் அதிபரான எலான் மஸ்க் எக்ஸ் சமூக வலைதளத்தை தனக்குத்தானே விற்பனை செய்து கொண்டார். ட்விட்டர் நிறுவனமானது 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதலில் குறுஞ்செய்தி அனுப்பும் வலைதளமாக செயல்பட்ட இந்த நிறுவனம் நாளடைவில் மிகப்பெரிய சமூக வலைதளமானது. உலகத் தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை தங்கள் அறிவிப்புகளை முதலில் ட்விட்டர் தளத்திலேயே பதிவு செய்தனர். சில நேரங்களில் அரசின் முக்கியமான முடிவுகளும் ட்விட்டர் தளத்திலேயே வெளியானது. இதில் ட்ரெண்ட் ஆகும் ஹேஷ்டாக் உலகளவில் பல விவகாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ட்விட்டர் தளத்தில் கருத்துரிமை மறுக்கப்படுவதாகவும் இந்த நிறுவனம் இடதுசாரி சிந்தனை கொண்டதாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் இருந்து தடை செய்யப்பட்டது இந்த விவகாரத்தை மேலும் பெரிதுபடுத்தியது. இதையடுத்து அமெரிக்க தொழில் அதிபர் எலான் மஸ்க் 2023ஆம் ஆண்டு ட்விட்டர் தளத்தை 3.8 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கி எக்ஸ் என்று பெயர் மாற்றினார். இந்நிலையில் எக்ஸ் நிறுவனத்தை 2.82 லட்சம் கோடி ரூபாய்க்கு XAI என்ற தனது மற்றொரு நிறுவனத்திற்கு எலான் மஸ்க் விற்பனை செய்தார். இதுகுறித்து எலான் மஸ்க் வெளியிட்ட அறிக்கையில் எக்ஸ் நிறுவனமானது XAI நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் XAI நிறுவனத்தை 6.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய நிறுவனமாகவும் எக்ஸ் நிறுவனத்தை 2.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய நிறுவனமாகவும் மாற்றுகிறது. இரண்டு நிறுவன ஊழியர்களும் இணைந்து பணியாற்ற இருக்கின்றனர். இந்த இணைப்பின் மூலம் XAI-யின் மேம்பட்ட திறன்களை எக்ஸ் தளத்தின் பயனாளர்கள் பயன்படுத்த முடியும் என்று எலான் மஸ்க் தெரிவித்தார்.